வாய்ஸ் ஆஃப் சவுத் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திராவிட சிந்தனையாளர் திரு வலம் பஷீர் அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்ணாமலை அவர்கள் தொடர்ந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களை குறித்து பல விஷயங்களை பேசிட்டே இருக்காரு. ஜெயலலிதாவினுடைய வெற்றிடத்தை பாஜக தான் நிரப்பி கொண்டிருக்கு. குறிப்பா ஜெயலலிதா ஒரு இந்துத்துவவாதியாக இருந்திருக்கார், அதற்கான சான்றுகள் இருக்கு, அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு பட்டியலிட்டு அண்ணாமலை தொடர்ந்து அவருடைய கருத்தை முன் வச்சுட்டே இருக்காரு. அதுக்கு கடுமையான எதிர்ப்புகளும் அதிமுக தரப்புல இருந்து வந்துகிட்டே இருக்கு. நிறைய இடங்கள்ல, சிவகங்கை போன்ற இடங்கள்ல அண்ணாமலைக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டங்கள் இல்ல சுவரொட்டிகள் ஒட்டுறதை பார்க்கிறோம். ஏன் திடீர்னு அண்ணாமலை இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாரு? ஜெயலலிதாவை உள்ள சேர்த்து இந்த மாதிரியான பேச்சுக்களை அவர் பேச வேண்டிய நிலைமைக்கு ஏன் போறாரு? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில எல்லோரையும் உள்வாங்கி கொண்டு ஒரு அரசியலை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி தள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், அவர்களால் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் சொல்லித்தான் தமிழ்நாட்டில் வாக்கு சேகரிக்க முடியும். மாறாக கலைஞரையோ அண்ணாவையோ பெரியாரையோ சொல்ல முடியாதல்லவா? அந்த இடத்தை எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் தந்திருக்கிறார்கள் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஒரு புறத்திலே அது விமர்சனத்துக்கு உட்பட்ட பார்வையாக இருந்தாலும் அதுதான் உண்மை. ஏனென்று சொன்னால், அடர்த்தியான திராவிட இயக்க கொள்கைகளை இவர்கள் உள்வாங்கி இருந்தாலுமே கூட முழுமையான திராவிட இயக்க தலைவர்களாக அவர்கள் இருந்தார்களா என்று கேட்டால் அது ஒரு சந்தேகத்திற்குரிய கேள்வியாகவே இருக்கும். நான் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக அதை சொல்லவில்லை. மாறாக அவர்கள் கடந்து வந்திருக்கிற பாதை என்பதே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்ப்பை மட்டுமே பிரதானமாக கொண்டு கடந்து வந்தார்களே தவிர, திராவிட இயக்கத்தை முழுமையாக உள்வாங்கி கொண்டு கடந்து வந்தார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏற்பதற்கு கசப்பாக இருந்தாலும் உண்மையை சில நேரங்களில் பேசியாக வேண்டும். அந்த வாய்ப்பை அந்த இரண்டு தலைவர்களும் தந்துவிட்ட காரணத்தால் தான் பின்னாளில் வந்திருக்கிற அண்ணாமலை அந்த இரண்டு தலைவர்களையும் தங்களுடைய தலைவர், தங்களுடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர் என்று பேசுகிறார். ஆனால் அண்ணாமலை பேசுவதில் கிஞ்சித்தும் உண்மை இல்லை என்பதை தமிழ்நாடு அறிந்திருக்கிறது. ஜெயலலிதா எந்த வகையில் இந்துத்துவத்தினுடைய தலைவராக இருந்தார்? நக்கீரன்ல ஒரு பெரிய தலைப்பிட்டு ஒரு செய்தி வந்து அதற்காக நக்கீரனுடைய அலுவலகம் தாக்கப்பட்ட செய்திகள் எல்லாம் வரலாறாக இருக்கிறது. எதற்காக தெரியுமா? மாட்டுக்கறி சாப்பிடும் மாமி என்று அதிலே அட்டை படத்திலே வெளியிட்டிருந்தார்கள். இந்த செய்திகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிறது. அது உண்மையா பொய்யா என்பதை ஜெயலலிதாவுக்கு அருகில் இருந்தவர்களும் அறிவார்கள். தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவோடு தொடர்புடையவர்களாக இருந்தவர்களும் அறிவார்கள். அப்படி மாட்டுக்கறி சாப்பிடும் மாமியாக இருந்தார் என்று நக்கீரன் செய்தி வெளியிட்டதே, நக்கீரன் செய்தி வெளியிட்டது பொய் என்று இதுவரை யாராவது நிரூபித்திருக்கிறார்களா? இல்லை. உண்மை என்று இதுவரை ஒப்புக்கொண்டிருக்கிறார்களா என்று கேட்டால் அதற்கும் பதில் இல்லை. ஆனால் நக்கீரன் ஒரு செய்தியை துப்பறியாமல் வெளியிடுவார்களா தமிழ்நாட்டுல? அப்படி ஒரு பத்திரிகையை நடத்திவிட முடியுமா? இத்தனை ஆண்டு காலம் கடந்து வந்திருக்கிறார்கள். சசிகலா கொடநாடு பங்களாவை காட்டி, அக்கா இதைத்தான் வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி கை காட்டுற ஒரு படம் நக்கீரன்ல தான் முதல்ல தமிழ்நாட்டுல வந்தது. வந்ததற்கு பிறகுதான் எல்லோருக்கும் அது செய்தியாக மாறியது. அந்த புகைப்படமே எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத ரொம்ப ஆச்சரியத்தோடு அன்றைக்கு எல்லோரும் பேசினார்கள், பார்த்தார்கள். அதனால்தான் கடைசி வரை ஜெயலலிதா அந்த இதழ் மீது ஒரு விதமான காழ்ப்புணர்ச்சி கொண்ட பார்வையிலேயே இருந்தார். நான் எதற்காக இந்த செய்தியெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, மாட்டுக்கறி உண்பவராக ஜெயலலிதா இருந்திருந்தால் நீங்கள் அவரை எப்படி உங்களுடையவர்களாக மாற்றிக் கொள்கிறீர்கள்? நீங்க மாட்டை வணங்குறோங்கிறீங்க, உங்களுடைய ஆட்கள் மாட்டை தமிழர்கள் சாப்பிடவே மாட்டார்கள் என்கிறீர்கள். அப்படி பார்த்தா உங்களுடைய கணக்குல ஜெயலலிதா தமிழராகவே இருப்பதற்கு தகுதி படைத்தவரா என்கிற கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் ஒரு புறம். இன்னொன்று, ஜெயலலிதா அம்மையார் கடந்து வந்திருக்கிற பாதையில் சில முரண்பாடுகள் இருக்கலாமே தவிர, திராவிட இயக்கம் தான் நம்முடைய இயக்கம், நாம் தலைமை தாங்கி இருக்கிறது திராவிட இயக்கத்துக்கு, நாம் தலைமை தாங்க போகிறது தமிழ்நாட்டுக்கு என்கிற உணர்வு ஜெயலலிதாவுக்கு உண்மையிலேயே இருந்தது. அதனால்தான் இடஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்கிய பெருமைக்குரியவராக ஜெயலலிதா இன்றைக்கும் இருக்கிறார். சமூக நீதி காத்த வீராங்கனை என்கிற பட்டத்தை கி வீரமணி அவர்கள், ஆசிரியர் அவர்கள் கொடுத்தார்களே, எதற்காக கொடுத்தார்கள்? உண்மையிலேயே சமூக நீதியை காத்த பெருமை ஜெயலலிதாவுக்கு தான் உண்டு. சார், ஒண்ணும் இல்லை சார், உங்களுடைய ஆளாகவே இருந்திருந்தா அருண்ஜேட்லி இந்தியாவிலேயே 2வது இடத்தில் இருந்த தலைவர். நல்லா நீங்க கவனிக்கணும் அந்த செய்தியை. 2வது இடத்தில் இருந்த தலைவரை போயஸ் கார்டனுக்கு வந்து சந்திப்பதற்காக அருண்ஜேட்லி வருகிறார். போயஸ் கார்டனில் அருண்ஜேட்லி சந்தித்த போது, நீங்கள் ஒன்றிய அரசினுடைய பிரதிநிதியாக வந்திருக்கிறீர்கள், நான் மாநில அரசுக்கு முதலமைச்சராக இருக்கிறேன், அதை தாண்டி உங்களுக்கும் எனக்குமான எந்த உறவும் இல்லை என்று சொல்லி பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்க்க முடியாது என்று சொல்லி திருப்பி அனுப்பியவர் ஜெயலலிதா என்பதை அண்ணாமலைக்கு தெரியுமா?
அண்ணாமலை அன்றைக்கு காக்கி உடை அணிந்து கொண்டு கர்நாடகாவிலே போலீஸ் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அவருக்கு அந்த வரலாறு எல்லாம் தெரியாது. இன்னொரு விஷயம், நீங்க சாவர்கரை சொல்லி தமிழ்நாட்டுல பிரச்சாரம் பண்ண முடியாது, இந்தியாவிலேயே பிரச்சாரம் பண்ண முடியாது. கோல்வாக்கரை சொல்லி இந்தியாவுல உங்களுடைய கட்சியை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியாது. எனவே இரவல் பெறுகிற தலைவர்களை வைத்துத்தான் கட்சி நடத்த முடியும். இன்னொரு புறத்துல பாஜக தான் அதிமுகவை பாதுகாக்கிறது என்பது நெடுங்காலமாக இருக்கிற குற்றச்சாட்டு. நீங்க ஒரு செய்தி சொன்னீங்க, அண்ணாமலை சொல்லியிருக்கிறார்னு ஒரு செய்தி சொன்னீங்களா, அதுல பகுதி உண்மை இருக்கிறது. அதற்கு இடம் கொடுத்தவர் எடப்பாடி பழனிசாமி. பாதம் தாங்கி பழனிசாமியாக மாறியதற்கு பிறகுதான் பாரதிய ஜனதா கட்சி இப்படிப்பட்ட பேச்சுகள். சார், எங்களுடைய தலைவர் பெரியார், எங்களுடைய தலைவர் அண்ணா, எங்கள் தலைவர்களை பார்த்து இந்துத்துவத்தினுடைய தலைவர்கள், இந்துத்துவத்தினுடைய அடையாளம் என்று சொன்னால் தமிழ்நாடு இந்நேரம் கொந்தளித்திருக்குமா இல்லையா? தமிழ்நாட்டினுடைய திசைவழி அரசியல் போக்கு இந்நேரம் மாறி இருக்க வேண்டுமா இல்லையா? பெரியாரை பற்றி கொண்டிருக்கிற திராவிட இயக்கத்தை முழுமையாக உள்வாங்கி கொண்டிருக்கக்கூடிய கருப்பு சட்டைக்காரர்கள் இந்நேரம் எப்படி சண்டமாருதம் செய்திருப்பார்கள். ஆனா அதிமுக காரர்களுக்கு கோபமே வரலையே. ஜெயக்குமார் போன்றவர்கள் ஒப்புக்காக எதிர்க்கிறார்களே. இதை எதிர்க்க வேண்டிய இடத்தில் இருந்தவர்கள் யார்? அதிமுகவினர். ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடிவி தினகரனையும் விட்டுருவோம். அது அடிமாடாகி போன கட்சிகள், இரண்டு கட்சிகளும் கட்சிகளே கிடையாது, லேபிள் தான் இருக்கிறது. அவர்கள் அடிமாடாகி போய் ரொம்ப காலம் ஆகிப்போச்சு. அதனால அவர்கள் பேச மாட்டார்கள். உண்மையிலேயே பேச வேண்டும் என்று சொன்னால் தினகரன் பேசி இருக்க வேண்டும். ஏன்னா தினகரன் தானே சொன்னாரு, என்னுடைய ஆயுள் இருக்கிற வரை, நான் அரசியலில் இருக்கிற வரை பாரதிய ஜனதாவோடு கூட்டில்லை என்று சொன்னார். அதெல்லாம் வேறு செய்தி. அதை இப்ப இன்னொரு செய்தியாக பேச வேண்டும். இதிலிருந்து மடைமாற்றுவதற்கு நான் தயாராக இல்லை. ஆனால் அவர்கள் எல்லாம் கூட எதிர்ப்பை தெரிவிக்கவில்லை. நீங்க பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறேன்னு தானே சொன்னீங்க. பாரதிய ஜனதாவோடு கூட்டில்லை என்று சொல்லிதானே வாக்கு சேகரித்தீங்க இந்த தேர்தல்ல. இப்போது அண்ணாமலை பேசுகிறாரே, எடப்பாடி பழனிசாமி வாய் திறந்திருக்க வேண்டுமா இல்லையா? குறைந்தபட்ச ஜனநாயக ரீதியிலான எதிர்ப்பை அதிமுக பதிவு செய்திருக்க வேண்டுமா இல்லையா? அதிமுக என்ன செய்து? அதிமுகவே இல்லாத ஜெயலலிதா மீது அன்பு கொண்டிருக்கக்கூடிய, கரிசனம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் எதிர்வினையாற்றுறாங்க. இன்னைக்கு பாக்குறேன், காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவர், திருச்சி நாடாளுமன்றத்தினுடைய போற்றுதலுக்குரிய உறுப்பினர் அண்ணன் திருநாவுக்கரசு சொல்றாரு, ஜெயலலிதாவை அப்படி எல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்றாரு. அந்த எதிர்ப்பை ஜெயலலிதாவுக்கு ஆதரவாகவோ அல்லது ஜெயலலிதாவினுடைய அரசியல் நிலைப்பாட்டில் தடுமாற்றம் இல்லை என்பதை அண்ணன் திருநாவுக்கரசு இன்றைக்கு பதிவு செய்கிறார் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல. ஏன் அதிமுகவினர் தவறி போனீங்க? வாய் திறப்பதற்கு அதிமுகவினர் தயாராகவே இல்லையே. அப்போ இன்னமும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பயத்திலேயே இருக்கிறது அதிமுக. எடப்பாடி பழனிசாமி இன்னமும் பயத்திலேயே இருக்கிறார் என்பதைத்தான் அவர்கள் பதிவு செய்யாத எதிர்ப்பின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. வழக்கம் போல நம்ம அண்ணன் ஜெயக்குமார் தான் தாண்டி குதிக்கிறார். அதிலும் குதித்து விட்டு அவரும் வீட்டுக்கு சென்று விடுவார். அதற்கு பிறகாக எந்த விதமான எதிர்ப்பும் அவரிடத்திலிருந்தும் பதிவு செய்யப்படாது, அதிமுகவிடத்திலும் பதிவு செய்யாது. மொத்தத்தில் அவர்களுக்கு சித்தாந்தம் கிடையாது. யாருக்கு? பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கான சித்தாந்தம் கிடையாது, தமிழ்நாட்டு அரசியலுக்கான கொள்கை கிடையாது. அதனால் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய எம்ஜிஆரையும் ஜெயலலிதா, சார் மோடியே பிரச்சாரத்துல என்ன பேசினாரு? எம்ஜிஆரை சொல்லித்தானே ஓட்டு கேட்டாரு, காமராஜரை பேசித்தானே ஓட்டு கேட்டாரு. உங்களால் வாஜ்பாயை சொல்ல முடிஞ்சதா? உங்களால் அத்வானியை சொல்ல முடிஞ்சதா? குறைந்தபட்சம் 10 ஆண்டுகளாக நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்பதையாவது உங்களால் சொல்ல முடிந்ததா? ஒன்னும் சொல்ல முடியலையே. அண்ணாமலை சொன்னதுல முழுமையா நம்ம மறுத்துட முடியுமா? காரணம் அண்ணன் ஜெயலலிதா அந்த காலத்துல ராமர் கோயில் விவகாரம் இருந்தாலும் சரி, கரசை விவகாரம் இருந்தாலும் சரி, அல்லது ஆடு மாடு கோயில்கள்ல பலியிடக்கூடாதுன்னு அப்படின்னு கொண்டு வந்ததா இருக்கட்டும், இப்படியான சில விஷயங்கள் அத்வானிக்கு ஆதரவு கொடுத்ததா இருக்கட்டும், கடுமையான எதிர்ப்புகள் இருந்த போதிலுமே சென்னையில அவருடைய பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்ததா நம்ம செய்திகளை படிக்கிறோம். இப்போ அதெல்லாம் பார்க்கிற பொழுது ஒருவேளை இந்த தடுமாற்றத்துக்கான காரணமாகவும் ஜெயலலிதாவுடைய நிலைப்பாடு ஒரு காரணமா இருக்கு இல்லையா? நான் தான் துவக்கத்திலேயே சொன்னேன், பெரியாரை, அண்ணாவை, கலைஞரை அவர்களால் கொண்டாட முடிகிறதா? கொண்டாட முடியாமல் போனதற்கு காரணம் இந்த 3 தலைவர்களிடத்திலே இருந்த கொள்கை உறுதி, இந்த 3 தலைவர்களிடத்திலே இருந்த அடர்த்தியான திராவிட இயக்கத்தினுடைய நீர்த்து போகாத சிந்தனைகள், செயல்பாடுகள். ஆனால் அது எம்ஜிஆர் இடத்திலும் ஜெயலலிதாவிடத்திலும் இல்லை என்று துவக்கத்திலேயே நான் சொல்லிட்டேன். அந்த வாய்ப்பை அந்த 2 தலைவர்களும் தந்ததன் பொருட்டு தான் இன்றைக்கு அண்ணாமலை அவர்களை தங்களுடைய தலைவராக காட்டிக் கொள்வதற்கான வாய்ப்பை இந்த 2 தலைவர்களும் ஏற்படுத்தி கொடுத்துட்டாருன்னு சொன்ன. அது உள்ளரே எல்லாமே அடக்கமாயிருது. ராமர் கோயிலுக்கு நான் செங்கல் அனுப்புவேன்னு சொன்னதும் அதுல அடக்கமாயிருது. ஆடு மாடுகளை, கோழிகளை பலியிடுவதற்கு தடை செய்ததும் அதிலே அடக்கமாகி விடுகிறது. இன்னும் ஒரு படி மேலே சென்று மதம் மாற்ற தடை சட்டத்தை கொண்டு வந்தவர் அம்மையார் ஜெயலலிதா தான். அதுவும் அது உள்ளரே அடக்கமாயிருது. அதனால்தான் நான் சொன்னேன், உங்களுடைய பயணம் அடர்த்தியான திராவிட இயக்கத்தினுடைய கொள்கை சார்ந்த பயணமாக இருந்திருந்தால் அண்ணாமலை இன்றைக்கு உங்களை தங்களுடைய தலைவராக காட்டிக் கொள்வதற்கு முயற்சி செய்வார். சார், இது ஒரு பாடம் தமிழ்நாட்டு அரசியல்ல. ஏனென்று சொன்னால்,
நாளை நீங்க என்னதான் திராவிட இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தாலும், திராவிட இயக்கத்திலேயே முழுமையாக அரசியல் பயணத்தை செய்து உங்களுடைய மறைவு காலம் வரை நீங்கள் இயங்கி இருந்தாலுமே கூட உங்களிடத்திலே கொள்கை சிதைவு இருக்கும் என்று சொன்னால், உங்கள் பாதையிலே தடுமாற்றம் இருக்கும் என்று சொன்னால், நாளை வரக்கூடிய தலைமுறைக்கு உங்களுடைய முகம் வேறு முகமாக காட்டப்படும். சார் ஒண்ணும் வேணாம் சார், அம்பேத்கர் திடமாக இருந்த தலைவர் தான். ஆனால் அம்பேத்கரை கூட இந்துத்துவவாதிகள் தங்களுடைய தலைவர்களாக காட்டிக் கொள்வதற்கு முயற்சி செய்தார்கள். ஆனால் பெரியாரை காட்டுவதற்கு அவர்களால் ஒரு துளி அளவு முயற்சியாவது மேற்கொள்ள முடிந்ததா? பெரியார் என்கிற கொள்கை நெருப்பு அவர்களை சுட்டுக்கொண்டே இருந்தது. எல்லா இடங்களிலும் அம்பேத்கரை தங்களுடைய தலைவராக காட்டிக் கொள்வதற்கு வட மாநிலத்திலும் முயற்சி செய்தார்கள், இங்கேயும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது கூட சில நேரங்களில் போஸ்டர்களிலே, விளம்பரங்களிலே அவருடைய படங்களை பயன்படுத்துவீர்கள். ஆனால் பெரியாரை தொட முடியவில்லையே, பெரியாரிடத்திலே அவர்களால் நெருங்க முடியவில்லையே. அதற்கு காரணம் என்ன? பெரியாரிடத்திலே இருந்த தீர்க்கமான கொள்கை, அந்த கொள்கையிலே அடிபெறலாமல் இருந்த அவருடைய தெளிவான பயணம், அந்த பயணத்தின் பொருட்டுத்தான் பெரியார் அருகிலேயே அவர்களால் நெருங்க முடியவில்லை. அப்படித்தான் இந்த 3 தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள். அதனால் தான் 3 பெயரையும் குறிப்பிட்டு சொன்னேன், பெரியார், அண்ணா, கலைஞர். நாளை இந்த இடத்திற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களும் வருவார் என்பது என்னுடைய உறுதியான நம்பிக்கை. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு 50 வருஷம் கழிச்சு ஸ்டாலின் இந்துத்துவவாதியாக இருந்தார், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவர், எங்களுடைய தலைவர் தான், எங்களுடைய வழிகாட்டி தான் என்று அண்ணாமலைக்கு அடுத்து வரக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினர் பேச முடியுமா? அதற்கான வாய்ப்பை அவர் தந்திருக்கிறாரா? அப்படி ஒரு வாய்ப்பை தந்திருந்தால் இவர்கள் பேசுவதற்கான வாய்ப்புகள் அமைந்து போயிருக்கும். ஆனால் அதற்கு இம்மி அளவும் இடம் கொடுக்காமல் நகர்கிறாரே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இந்த 3 தலைவர்களும் வரலாற்றில் இடம்பெற்று விட்டார்கள். 4வது இடத்தை பிடிப்பதற்கான பயணத்தில் தீர்க்கமாக இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். இந்த 2 தலைவர்களும், எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அந்த வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. கொடுத்ததன் பொருட்டு அண்ணாமலை பேசுகிறார். அதனால் தான் நான் துவக்கத்திலேயே சொன்னேன், இவர்களிடத்திலே இருந்த அந்த பயண தடுமாற்றத்தின் பொருட்டுத்தான் இப்போது இவர்களால், பாரதிய ஜனதா கட்சியினரால் அவர்களை தன்மையப்படுத்திக் கொள்ள முடிகிறது. நாளை அதிமுகவே தன்மையப்படுத்திக்குவாங்க. சார் இதுல ஒரு சூழ்ச்சமமான விஷயம் இருக்கு. அண்ணாமலையினுடைய குரல் என்பது அண்ணாமலையினுடைய குரல் அல்ல, டெல்லியிலிருந்து வந்திருக்கிற குரல். இது அதிமுகவுக்கு விடுக்கப்படுகிற இறுதி எச்சரிக்கை என்று நான் புரிந்து கொள்கிறேன். காரணம், இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக தமிழ்நாட்டில் படுதோல்வியை தழுவ போகிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். பல இடங்களில் அதிமுக 3வது இடத்துக்கு வரப்போகிறது. ஒண்ணும் இல்ல சார், தஞ்சாவூர் தொகுதியை எடுத்துக்கோ, என்னுடைய தொகுதி தஞ்சாவூர் தொகுதி. திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து போட்டியிட்டது யார் தெரியுமா? அதிமுக போட்டியிட்டு இருக்க வேண்டிய தொகுதி. ஆனால் தேமுதிகவுக்கு கொடுத்தாங்க. அதன் பொருட்டு இப்ப என்ன சூழல், கள நிலவரம்னு கேட்டா, 2வது இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் வருகிறார். 3வது இடத்துக்குத்தான் தேமுதிகவுடைய வேட்பாளர் போகிறார். தேமுதிகனா நீங்க தேமுதிகவினுடைய வேட்பாளர் என்று புரிந்து கொள்ளக்கூடாது, அதிமுகவினுடைய வேட்பாளர் என்றுதான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பல இடங்கள்ல 3வது இடத்துக்கு அதிமுக போனா ஏற்கனவே சொல்லி வருகிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரலுக்கு வலு சேர்ப்பதற்காக இந்த தேர்தல் முடிவுகள் பயன்படுத்தப்படும். என்ன சொல்றாங்க? எங்களுக்கும் திமுகவுக்கு தான் நேரடி போட்டி, அதிமுக களத்துல இல்லைன்னு சொன்னாங்க. அந்த வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமியை ஏற்படுத்தி கொடுத்திருக்காரு. இன்னொரு பக்கம் அதிமுகவை தின்று செரிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி எல்லா வகையிலும் தயாராகி விட்டது. பீகார்ல நிதிஷ்குமாருக்கு என்ன நிலைமை? ஒரு காலத்தில் நிதிஷ்குமார் ஒதுக்கிய இடங்களில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சி, அதன் பின்னர் நிதிஷ்குமாருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சமமான இடங்கள் ஒதுக்கப்பட்டு போட்டியிட்ட நிலைமை. அதன் பிறகு இப்போது என்ன நிலைமை? பாரதிய ஜனதா கட்சி ஒதுக்குகிற இடங்களில் தான் நிதிஷ்குமார் போட்டியிட முடியும் என்கிற நிலைமைக்கு கழுதை தேய்ந்து கட்டறிம்பான கதையாக இப்போது நிதிஷ்குமாருடைய கட்சி மாறி போயிருக்கா? அதே உதாரணம் தான் அதிமுகவுக்கு. அதிமுகவுல அவர்கள் ஒதுக்கிய இடங்களில் போட்டியிட்டது பாரதிய ஜனதா கட்சி. அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிடிக்குள்ளேயே அதிமுக சென்று விட்டதன் காரணமாகத்தான் அண்ணாமலை போன்றவர்கள் பேசுகிற பேச்சுக்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் அரங்கேறியது என்பதை அதிமுகவினர் மறந்து விடக்கூடாது. இப்ப ஜெயலலிதா மீது திடீர் பாசம் வந்ததற்கும் அதுதான் காரணம். ஏன்னா கொள்கையால் வார்க்கப்பட்ட கூட்டம் அல்ல சார் அதிமுக. நான் தொடர்ந்து சொல்லி வருகிற செய்தி ஒன்றுதான், நீங்க சித்தாந்தத்தை முன்னிறுத்தி அரசியல் இயக்கத்தை நடத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டில் சொல்லி தந்தவர் பெரியார், அதை முன்னெடுத்தவர் அண்ணா, அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி வந்தவர் கலைஞர். இந்த மாதிரியான சித்தாந்த ரீதியான இயக்கம் இந்தியாவிலேயே வேறு எந்த இடத்திலும் இல்லை. யார் கொள்கை என்று கேட்டால் திராவிட இயக்கம் தான் கொள்கை என்று முன்வைக்கக்கூடிய ஒரே இயக்கம் எதுன்னு கேட்டா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனா அதிமுகவுக்கு நான் துவக்கத்திலேயே சொன்னதை போல திமுக எதிர்ப்பை தாண்டிய கொள்கையோ கோட்பாடோ சித்தாந்தமோ இல்லை. பிரதானமா என்னன்னா திமுக எதிர்ப்பு. கலைஞரை கருணாநிதினு சொல்லணும், முதலமைச்சர் ஸ்டாலினை விமர்சனம் செய்யணும், குடும்ப அரசியல்னு சொல்லணும், அவர்களை ஊழல் கட்சின்னு அடையாளப்படுத்தணும். ஏன்னா இவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள். ஜெயலலிதா ஊழல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட முதலமைச்சர்னு இந்தியா அரசியல் வரலாற்றுல இடம் பிடிச்சிருக்காங்க, அதெல்லாம் மறந்துடுவாங்க.
ஆனால் ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பமாக இருக்கிற 2Gயை தூக்கி கொண்டு வந்து இப்போதும் பேசுகிறார்களா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி வெட்கமே இல்லாமல் இப்போதும் பேசுகிறாரா இல்லையா? எனவே இவர்களுக்கு கொள்கை கோட்பாடு கிடையாது. இன்னொரு புறத்துல உணர்ச்சி வயப்பட்ட கூட்டமாக, உணர்வுகளுக்கு கட்டுப்பட்டிருக்கிற கூட்டமாக அதிமுக எப்போதும் இருந்திருக்கிறது. ஜெயலலிதா, எம்ஜிஆர் இந்த 2 தலைவர்கள் மீது அவர்கள் கொண்டிருக்கிற மோகம், அந்த சினிமாவுல டான்ஸ் ஆடி அந்த காலத்துல அரசியலுக்கு வரும்போது அவர்களுக்கு ஒரு கவர்ச்சி மோகம் இருந்தது அல்லவா? அந்த கவர்ச்சி மோகத்தால் ஈர்க்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் அதிமுகவில் இப்போதும் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு கொள்கை கோட்பாடெல்லாம் கிடையாது. அட, நம்ம அம்மாவை புகழ்ந்து பேசுறாருங்க அண்ணாமலை, நம்ம அம்மாவை தாங்க உயர்வா சொல்றாரு அண்ணாமலை. உங்க அம்மாவை எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறாருன்னு சிந்திக்கக்கூடிய அறிவு அதிமுகவினருக்கு இல்லாமல் போனதினுடைய வெளிப்பாடுதான். இதை ஆமோதிக்கக்கூடிய நிலைக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு சாரார் வந்திருக்கிறாங்க. இப்ப ராஜேந்திர பாலாஜியை கூப்பிட்டு கேளுங்களேன், உண்மைன்னு சொல்லிடுவாரு. ஏன்னா மோடி எங்க டேடின்னு சொன்னவர் அவரு. ஆமாமா, அம்மா அப்படித்தான் கோயிலுக்கு எல்லாம் போவாங்க. ஐயோ, கோயிலுக்கு போறவன்லாம் இந்துத்துவவாதி இல்லையா? கோயிலுக்கு போறவன் வேற, இந்துத்துவவாதி வேறன்னா அதை புரிந்து கொள்கிற பக்குவம் ராஜேந்திர பாலாஜி போன்ற அதிமுகவினருக்கு இல்லை. அதனால் அதிமுகவை தின்று சிரிப்பதற்கு ஜெயலலிதாவை உள்வாங்கிக் கொள்ளலாம், ஜெயலலிதாவை கொண்டாடலாம் என்கிற மனநிலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமைக்கு வந்திருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடுதான் அதிமுகவுக்கு எதிராக பேசுவதாக நினைத்துக் கொண்டு ஜெயலலிதாவை கொண்டாடுகிற அண்ணாமலையினுடைய இந்த பேச்சு. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியும் அதிமுகவும் வாய் மூடி கள்ள மௌனம் சாதிப்பது பாரதிய ஜனதாவோடு கள்ளக்கூட்டு இப்போதும் இருக்கிறது என்பதற்கு சான்றாகவே தமிழ்நாட்டில் அமைகிறது. இப்போ சென்ற முறை தேர்தல் முடிந்தவுடன் இமயமலைக்கு போனாரு பிரதமர் நரேந்திர மோடி. இப்போ தமிழகம் வரதா செய்திகள் வந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்தா என்ன பண்ண போறாரு, அங்க தியானம் இங்க பண்ண போறாரா அப்படின்ற பல கேள்விகள் இருக்கு. இன்னொரு புறம் அமித்ஷா ஜூன் 4க்கு பிறகு நாங்க தான் வெற்றி அடைய போறோம்னு சொல்றாரு. ஜூன் 4 அன்று 2 மணிக்கு ராகுல் காந்தி பிரஸ் மீட் வைக்க போறாரு. பிரஸ் மீட் வச்சு ஏன் தோல்வி, அவங்களுடைய தோல்விக்கு காரணம் இவிஎம் மிஷின் தானே சொல்ல போறாரு அப்படின்னு இப்பயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இது எப்படி எடுத்துக்கிறது, நீங்க எப்படி பார்க்கறீங்க? இவிஎம் மிஷினுடைய அரசியலை பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக கையில் எடுத்து விட்டது என்பதை ஒப்புதல் வாக்குமூலமாக அமித்ஷா சொல்லி இருக்கிறார். நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் சொன்னது என்ன? அந்த ஃபார்ம் 17க்கான நம்பர்ஸ சொல்ல முடியாது, அதற்கான அவகாசம் இல்லைன்னு நீதிமன்றம் சொன்னதா? சொன்னதோடு தேர்தல் ஆணையம் அப்படியே இருந்திருக்க வேண்டுமா இல்லையா? ஆனால் தேர்தல் ஆணையம் இரவோடு இரவாக வெளியிட்டதா நம்பர்ஸ? எத்தனை பெர்சன்டேஜ்ன்றத சொன்னாங்களா? ஏன் சொன்னாங்க? ஆட்சி மாற்றத்துக்கான அறிகுறிகள் வந்து விட்டது, ஆட்சி மாற்றத்துக்கான காலம் கனிந்து விட்டது, இனிமேலும் தேர்தல் ஆணையம் தவறுகளை செய்து கொண்டே இருக்க முடியாது, நாளைக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் தேர்தல் ஆணையத்துக்கு வந்துவிடும் என்பதால் அந்த நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்தார்கள். இது ஒரு புறத்துல இருக்கட்டும். இப்போ இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது காலதாமதமாக, ஆனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டது, வழக்கு மனுவாக சமர்ப்பிக்கப்பட்டது நெடுங்காலத்திற்கு முன்பாக. இது நீதிமன்றத்தினுடைய தவறு, இது புகார் அளித்த மனுதாரனுடைய தவறு அல்ல. ஆனால் நீதிமன்றம் என்ன சொன்னது? இவ்வளவு தாமதமாக வந்தால் எப்படி விசாரிக்க முடியும், இவ்வளவு தாமதமாக வந்தால் எப்படி இதற்கு பதில் சொல்ல முடியும் என்று சொன்னது. அப்போ இவிஎம் மிஷின்ல ஏதோ ஒரு வேலையை செய்வதற்கு இவர்கள் தயாரானார்கள். அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு இந்த வழக்கு பயன்பட்டது. இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள் பிரதானமாக இந்த பிரச்சனையை கையில் எடுத்து முழுவதுமாக அரசியலாக்கி இந்திய மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தார்கள். இப்போது ஒரு சார், ஜவஹர்லால் நேரு காலத்தில் இருந்து இப்போது வரை இந்த நாடு சந்தித்திருக்கிற பொது தேர்தலில் இந்த அளவுக்கு தேர்தல் மீதான அச்ச உணர்வு, சந்தேக பார்வை இருந்ததா? நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு ஊடகவியலாளரா சொல்லுங்க. இதுவரைக்கும் இல்லை. முதல் முறையாக தேர்தல் முறையின் மீதே மக்களுக்கு சந்தேகம் எழுகிற அளவுக்கு, அதிலும் நாடு முழுமைக்கும் ஏறக்குறைய 70 விழுக்காடு பேருக்கு இந்த சந்தேகம் இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் ஆணையம் என்கிற அந்த தன்னாட்சி அமைப்பை பாழ்படுத்தி சீர்கெடுத்து சிதலமடைய செய்ததற்கான அறிகுறி தானே. நீங்க தானே தேர்தல் ஆணையர்கள் விவகாரத்துல தவறு செய்தீங்க, தேர்தல் ஆணையர்கள் நியமனத்துல தவறு செய்தீங்க, அதற்கு அடுத்த கட்டமாக தேர்தல் தேதி அறிவிப்புகளில் உங்களுக்கு சாதகமான சூழலை உருவாக்கினீர்களா இல்லையா? இவையெல்லாம் எதன் பொருட்டு செய்தீர்களோ அதன் பொருட்டு இப்போது மக்கள் சிந்திக்க துவங்கி இருக்கிறார்கள். எனவே இவிஎம் குறித்த சந்தேகம் நாட்டு மக்களுக்கு எழுந்து விட்டது என்கிற ஒரே காரணத்தால் இப்போது அதையே வைத்து அரசியல் செய்வதற்காக அமித்ஷா பெரும் முயற்சி எடுத்து அதை தன்னுடைய ஒப்புதல் வாக்குமூலமாக தெரிவித்திருக்கிறார். அப்போ இவிஎம் மிஷின்ல தவறு செய்யலாம்னு நீங்க நினைச்சிருக்கிறீங்க. அந்த தவறு அம்பலப்பட்டு போய்விட்டவுடன் நாளைக்கு இதையே குறையாக சொல்வார்கள் என்று இப்போதே முந்திக் கொண்டு நீங்கள் பதிவு செய்கிறீர்கள். இப்போதே நீங்கள் முந்திக் கொண்டு பதிவு செய்து விட்டால் நாளை ஒருவேளை வேறு மாதிரியான முடிவுகள் வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். நிச்சயமாக அந்த மாதிரியான முடிவுகள் வருவதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் இந்திய துணை கண்டத்தில் தென்படவில்லை.
ஏன் சார் அமித்ஷா இவ்வளவு பதட்டப்படுறாரு? அவர் தான் பெரிய டைனமிக் லீடர் ஆச்சே. அவர் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கிங் மேக்கர் ஆச்சே. அவர் தொகுதியில போட்டியிடுற சுயேட்சைகளை அழைத்து பேரம் பேசி வாபஸ் பெற வச்சாரு. வெற்றி உங்களுக்கு உறுதி தானே? சுயேட்சைகள் உங்களை எதிர்த்து போட்டியிடட்டுமே. என்ன 5000 ஓட்டு வாங்கிடுவாங்களா? 10,000 ஓட்டு வாங்கிடுவாங்களா? ஏன் பதட்டப்படுறீங்க? தேர்தலுக்காக எதற்கு சார் அச்சப்படுறீங்க? நீங்க தான் பெரிய கிங் மேக்கர் ஆச்சே. பாரதிய ஜனதாவுடைய சூத்திரதாரியாக இருக்கிறார் அமித்ஷா என்றெல்லாம் பேசினார்களே. எனவே இவர்களுக்கு தேர்தல் பயம் வந்தது. தேர்தல் களம் என்பது இவர்களுக்கு எதிராக இருந்தது. இப்போது எல்லாமும் முடிந்து விட்டது. இறுதி கட்ட வாக்குப்பதிவுக்கான நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அடுத்த கட்டத்துக்கு வியூகம் வகுப்பதற்கும் இந்தியா கூட்டணி தயாராயிடுச்சு. இறுதி கட்ட வாக்குப்பதிவு நடைபெறுகிற அன்றைக்கே கூடுகிறார்கள் தலைவர்கள். இவங்க நினைச்சாங்க இப்படி எல்லாம் ஒரு வாய்ப்பு அமையவே அமையாதுன்னு. எல்லாம் அமைந்து தேர்தல் முடிவும் பெறப்போகிறது. தேர்தல் முடிவுக்கு பின் என்ன செய்ய போகிறோம் என்பதற்கான வியூகங்களையும் வகுப்பதற்கு இந்தியா கூட்டணி தயாராகிவிட்டது என்று சொன்னால், அடுத்த பிரதமரை விரல் நீட்டி அடையாளம் காட்டுகிற இடத்துக்கு இந்தியா கூட்டணி வந்திருக்கிறது. அதன் பதட்டத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் அந்த நிலை தடுமாற்றத்தால் அமித்ஷா பேசிக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். முடிவு ஒருவேளை வேறு மாதிரியாக இருந்தால் நாமே முன்னாடியே சொல்லிட்டோமேன்னு சொல்லி பதிவு செய்து விட்டதாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்திருக்கிறார். அந்த ஸ்டேட்மெண்ட்டே தேவைப்படாத ஸ்டேட்மெண்டாக இருக்க போகிறது என்பதை 4ஆம் தேதி முடிவு உணர்த்தும். இல்ல, இமயமலை போகக்கூடிய மோடி இப்போ தமிழகம் வராருல, அது எப்படி எடுத்துக்கிறீங்க? அவர் தமிழ்நாட்டில் ஏற்கனவே எடுபடாமல் போய்விட்டார் என்பதை மோடி நன்றாக உணர்ந்திருப்பார். மீண்டும் மீண்டும் அவருடைய தமிழக வருகை என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு பயனளிக்கும் என்று அவர் கருத மாட்டார். மாறாக தனக்கு ஏதாவது ஒரு அடையாளம் தமிழ்நாட்டு அரசியலில் கிடைக்கும் என்று நினைப்பார். இனிமேல் உங்களுக்கு அடையாளம் கிடைத்தால் என்ன, கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்ன? ராகுல் காந்தி தடுப்பு சுவரை தாண்டி சென்று ஒரு இனிப்பகத்திலே இணைப்பை பெற்றுக் கொண்டு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சரிடத்திலே ஒப்படைக்கிறார். அந்த செய்தி 2 நாட்கள் இந்திய முழுமைக்கும் பேசுபொருளானது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு தலைவருடைய நகர்வு, ஒரு தலைவர் மேற்கொள்கிற பயணம், அது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை வைத்துத்தான் நீங்கள் அந்த தலைவர் மக்களுக்கான தலைவராக இருக்கிறாரா இல்லையா என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்வார்கள். ஒண்ணல்ல சார், ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். 2009 அதிமுக கூட்டணியில மதிமுக போட்டியிட்டது. மதிமுகவுல விருதுநகர் வேட்பாளராக வைகோ போட்டியிட்டார். நான் அப்போது மதிமுகவில் அங்கம் வகித்தேன். பிரச்சார வாகனம் போகிற போது சோதனை நடத்தினார்கள்னு சொல்லி சாலையில வண்டியை நிப்பாட்டிட்டு அன்றைக்கு அவர் சாலை மறியலில் ஈடுபட்டார். நீங்க சொன்ன ஆச்சரியப்பட்டு போவீங்க. வெறும் 7 பேர் அவரோடு சாலை மறியலில் அன்றைக்கு ஈடுபட்டார்கள். ஈடுபட்ட போது போலீஸ்காரர்கள் வந்து காவல்துறையினர் வந்து சமாதானம் செய்து வழி அனுப்பி வச்சாங்க. நான் வைகோ கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி 7 பேரோட நீங்க உட்கார்ந்து போராட்டம் பண்ணிருக்கிறீங்க. நீங்க வெற்றி பெற போகிற வேட்பாளர் என்று எல்லோரும் பேசுகிறார்கள். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய தோல்விக்கான முகம் வெளிப்பட்டு விட்டதாக நான் புரிந்து கொள்கிறேன். அன்னைக்கு என் மீது கோவப்பட்டார். ஏன்னா 7 பேரோட ஒரு வேட்பாளர் உட்கார்ந்து சாலை மறியல்ல ஈடுபடலாமா சார்? இன்னொன்று, அவர் சாலை மறியலில் ஈடுபடுகிற செய்தி குறைந்தபட்சம் இந்த தொகுதியிலே ஒரு கொதிநிலையை உருவாக்க வேண்டாமா? வைகோ சாலை மறியலில் ஈடுபட்டார்னு ஆங்காங்கே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் களத்துக்கு வந்திருக்கணுமா இல்லையா? ஆனால் இன்றைக்கு யாருமே வரல. அவர் தோல்வியின் முகத்தை தழுவினார். இப்போது அதே சூழல் தான். எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், மோடி தமிழ்நாட்டு பிரச்சாரத்துல வந்து பேசினாரு, ஏதாவது ஒண்ணு பேசு பொருளாச்சா? இந்தியா முழுமைக்கும் போய் கண்ணீர் சிந்தினாரே, பேசு பொருளாச்சா? மாறாக எதிர்மறையாக மாறியது. பூமராங் ஆயிடுச்சு அவர் பேசின செய்திகள் எல்லாம். இந்துக்களுடைய தாலியை அறுத்து முஸ்லிம்களுக்கு கொடுக்க போகிறார்கள் என்று சொன்னபோது அவர் சொன்ன செய்தியை கேட்டு மக்கள் காரி உமிழ்ந்தார்கள். ஆனால் பிரியங்கா காந்தி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை எல்லாரும் ரசிச்சாங்க. தாலி அறுத்தது நாங்கள்ல, ஹரியானா வழியாக வந்த விவசாயிகளை எல்லாம் கொலை செய்து விவசாய வீட்டு பெண்களுடைய தாலியை அறுத்தது நீங்கள் தான் சொன்னாங்கல்ல பிரியங்கா காந்தி. அந்த ஸ்டேட்மெண்ட்டை மக்கள் ரசிச்சாங்க, வரவேற்றாங்க. ஆனால் மோடி பேசியதை வரவேற்றார்களா? இல்ல. மோடி பேசியது எங்காவது போய் சேர்ந்ததா? எதிர்மறையாக போய் சேர்ந்தது. ஆனால் ராகுலினுடைய பிரச்சாரம், ராகுல் பிரச்சாரத்தில் பேசிய செய்திகள் ஒவ்வொன்றும் நாட்டு மக்களால் கொண்டாடப்பட்டது என்று சொன்னால், ராகுல் தான் மக்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிற தலைவராக இருக்கிறார், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிற தலைவராக இருக்கிறார். இந்த களத்தினுடைய நாயகன் ராகுல் தான், மோடி இல்ல. மோடி மீண்டும் மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருவதன் மூலமாக அவர் முகத்தை காட்டலாமே தவிர அவருக்கு முகவரி கிடைக்கும் என்று அவர் நினைத்தால் அதில் எந்த விதமான பயனும் இல்லை. ஓய்வுக்காக வேண்டுமானால் தமிழகம் அவர் வரலாம், ஓய்வு பெறலாம், திரும்ப செல்லலாம். ஆனால் தமிழ்நாடு எந்த விதத்திலும் அவருக்கு கை கொடுக்காது. தேர்தல்லாம் முடிஞ்சிச்சு சார், உங்களுடைய ஆட்டம் க்ளோஸ். உங்களுடைய சாப்டருக்கு முடிவுரை எழுதப்பட்டு விட்டது. இனிமேல் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன செய்ய போகிறீர்கள்? எந்த விதமான பயனையும் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கிற போதே உங்களுக்கு தராத தமிழ்நாடு, நீங்கள் அதிகாரத்தை இழந்து விட்டீர்கள் என்பதை உறுதி செய்து விட்டு இங்க வந்ததற்கு பிறகு ஏதாவது உங்களுக்கு பயனளிக்கிற வகையில் நகர்வுகளை நகர்த்தி தரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நீங்கள் செய்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு உங்களுக்கு செய்வதற்கு காத்திருக்கிறது. நீங்க 10 ஆண்டுகளா தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்களோ அதை திருப்பி செய்வதற்கு தமிழ்நாடு காத்திருக்காதா?
நாங்கள் பெற்றதை திரும்பி தந்து பழக்கப்பட்டவர்களாக தமிழினம் இருக்கிற காரணத்தால், அதில் சுயமரியாதை உணர்வும் கொஞ்சம் திராவிட இயக்கம் ஊட்டிவிட்ட காரணத்தால், நீங்கள் 10 ஆண்டுகளில் எங்களுக்கு செய்ததை உங்களுக்கு செய்வதற்கு தமிழ்நாடு காத்திருந்தது, செய்துவிட்டது தேர்தல் அன்று. இப்போது வாக்கு எண்ணிக்கையின் போது அது உறுதி செய்யப்படும். நீங்கள் வாருங்கள், எங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் என்று தமிழ்நாடு பதில் சொல்வதற்கு காத்திருக்கிறது. நன்றி. பல விஷயங்களை தெளிவுபடுத்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.